ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி அளவில் நடக்க இருக்கிற இந்த குரு பயிற்சி பலன்கள் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நன்மைகளை எல்லாம் கொண்டு வந்திருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த குருநாதர் உங்களுக்கு ரைமிங் டைமிங்கோட வந்திருக்கிறார். தனஸ்தானத்தில் தனகாரகர் குரு. இது எப்படி இருக்கு? 12 ராசிகளிலேயே மிதுன ராசிக்காரர்களுக்கு தான் இந்த குரு பயிற்சி அற்புதமான குரு பயிற்சியாக வந்திருக்கிறது. இருக்கிற வீடுகளிலேயே குருவுக்கு, நீங்கள் எந்த ராசி எந்த லக்கணமாக இருந்தாலும் குருவுக்கு 2ஆம் இடம் அற்புதமான இடம். பொதுவாக குரு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்களில் வருகிற போது அதீத நற்பலன்களை தருவார். அதுவும் 2ஆம் இடம் குருவுக்கு அதி உன்னதமான இடம். அவருக்கு மிகவும் பிடித்த வீடு, உச்ச வீடு. அவர் ஃபுல் பவரோட, ஃபுல் போஸோட, அவருடைய முழுமையான வீரியத்தோடு இருக்கக்கூடிய இடம். எந்த அசுப தொடர்புகளும் இல்லை. மிதுன ராசிக்கு அவர் 7ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி ராசியிலே வந்து அமராமல் 2ஆம் இடத்தில் அமர்ந்து பணபரஸ்தானங்களை தொடர்பு கொள்வது அற்புதமான அமைப்பு. 2, 6, 8, 10ஆம் இடங்கள் குருவின் தொடர்பில் இருப்பில் இருக்கிறது. பெரும்பாலும் குருவினுடைய பார்வை பலத்தை தான் அனைவரும் பெற்றுக்கொள்வார்கள். மிதுன ராசிக்காரர்களுக்கு ஸ்தான பலமும் கிடைத்து பார்வை பலமும் கிடைத்து விட்டது. ஒரு கல்ல 2 மாங்காய். 2ஆம் இடத்துல குரு அமர்வது அதி உன்னதமான நிலை. அது அவருக்கு உச்ச வீடாக வந்து விட்டது. வார்த்தைகளால் சொல்ல முடியாத அற்புதமான நற்பலன். 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 2, 6, 8, 10ஆம் இடங்கள் நல்லபடியாக குருவின் இருப்பால், அவருடைய தொடர்பால் சுபத்துவமாக வலுவடைந்திருக்கிறது. குரு என்று சொல்கிற போது முழு சுபர், எப்போதும் நல்லதே செய்யக்கூடியவர், 100% மங்களஹாரகன், நல்ல விஷயங்களே செய்யக்கூடியவர். அவர் சந்திரனோடு சேர்க்கிற போது மங்கள யோகம், செவ்வாயோடு சேர்க்கிற போது மங்கள யோகம், புதனோடு சேர்க்கிற போது சரஸ்வதி யோகம், சூரியனோடு சேர்க்கிற போது சிவராஜ யோகம். குரு இருக்கிற இடம், பார்க்கிற இடம், சேர்ந்தவர்கள் அனைத்தையுமே புனிதப்படுத்தக்கூடியவர். குரு பார்க்க கோடி நன்மை, குரு இருக்க கோடி நன்மை. குரு பார்த்தால் கோடி தோஷங்கள் விலகும். குரு அருள் இருக்கிற போது திரு அருளும் கைகூடி வரும், இறை அருளும் கைகூடி வரும். நீதிபதிகள் குரு, ஆசிரியர்கள் குரு, குருமார்கள் குரு, தலைமை பதவியில் இருப்பவர்கள் குரு, ஒரு கோயில் தர்மகர்த்தா குரு, அங்கீகரிக்கப்பட்ட சமூகத்தினுடைய ஒரு தலைவன் குரு, லீடர்ஸ் எல்லாமே குரு, ஒரு நாட்டினுடைய தலைவன் பிரசிடென்ட் குரு. கௌரவம் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்க வேண்டுமா? குரு பலம் இருந்தால்தான் கிடைக்க முடியும். காலபுருஷனுக்கு 4ஆம் வீட்டுக்கு குரு வருகிறார், உங்களுக்கு அது 2ஆம் வீடு. 4ஆம் வீடு என்று சொல்கிற போது உங்களுடைய சொந்த நாடு. காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். 12ஆம் வீடு என்று சொல்கிற போது வெளிநாடு, தூரதேசம். அற்புதமான யோக அமைப்பு. 2ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சுபத்துவமாக இயங்க போகிறது. 7ஆம் அதிபதி உச்சமடைகிறார். 7ஆம் இடம், 2ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், 10ஆம் இடம், கிட்டத்தட்ட 5 வீடுகள் சுபத்துவமாக உங்களுக்கு செயல்பட போகிறது. குருவுக்கு 3 பார்வைகள் இருக்கிறது. 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை. 7ஆம் பார்வை கருணை நிறைந்த பார்வை, 5ஆம் பார்வை அதிர்ஷ்டமான பார்வை, 9ஆம் பார்வை தெய்வீகமான பார்வை. குருவை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். மரத்தில் வாழை மரம் குரு, தானியங்களில் கொண்ட கடலை குரு, நிறங்களில் மஞ்சள் நிறம் குரு, உலோகங்களில் தங்கம் குரு, மனிதர்களில் குழந்தைகள் குரு. இந்த அமைப்புகளை எல்லாம் பாசிட்டிவாக நீங்கள் இயக்குகிற போது குரு பலத்தை நல்லபடியாக சம்பாதித்துக் கொள்ள முடியும். மிதுன வீட்டில் தான் புதன் ஸ்தான வலுவை, ஆட்சி வலுவை அடைகிறார். புதன் என்று சொல்லிவிட்டாலே கம்யூனிகேஷன், தொடர்புகளை எல்லாம் நல்லபடியாக நீங்கள் செஞ்சு வைத்திருந்தாலே வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு எல்லா நன்மைகளும் நடக்கும். இதுதான் உங்கள் வாழ்நாளுக்கான சூட்சுமமான பரிகாரம். மிதுன ராசிக்காரர்களுக்கு உங்கள் வாழ்க்கையில வரப்போகிற அத்தனை தொடர்புகளோடும் ஒரு சுமூகமான சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு விட்டால் அதை மிஞ்சிய பரிகாரம் உங்களுக்கு இல்லை. அற்புதமாக இருக்கிறது. 2ஆம் இடத்துல குரு வந்து உச்சமடைந்திருக்கிறார். குருவின் கருணையால்
அவருடைய இருப்பால், அவருடைய பார்வையால் மிதுன ராசிக்காரர்களுக்கு புத்தியில தெளிவு பிறக்கும், சமநிலை இருக்கும். என்னதான் பணம் இருந்தாலும், என்னதான் செல்வாக்கு இருந்தாலும், என்னதான் வாழ்க்கையில நீங்கள் பெரிய அந்தஸ்தோடு வாழ்ந்தாலும் சமநிலை தெளிவில்லை, வாழ்க்கை முழுக்க ஒரே குழப்பமா இருக்குமே. சமநிலையா தெளிவா, கிளாரிட்டி பேலன்ஸ், தெளிவா சமநிலையா நீங்கள் வாழ்ந்து விட்டால் இந்த குருபலம் இருக்கிற போது உங்களுக்கு அத்தனை நன்மைகளும் கிடைக்கும். 2ஆம் இடத்துல இருக்கிற 2ஆம் இடம் சாதாரணமான இடமா? உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய வருமானம், உங்களுடைய சிந்தனைகள், உங்களுடைய கமிட்மெண்ட், உங்களுடைய குடும்பத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நல்லபடியான அனுபவங்கள் எல்லாமே 2ஆம் இடம் தானே. 2ஆம் இடத்துல உச்சகுரு வந்து இருக்கிறார். அற்புதமான ஒரு பலன். குடிப்பழக்கத்திலிருந்து வெளிவர போகிறீர்கள். 2ஆம் இடம் உடைய சாப்பாடு. 2ஆம் இடத்துல உச்சகுரு வந்து 2ஆம் இடத்தை புனிதப்படுத்துகிற போது குடிப்பழக்கத்திலிருந்து மீள முடியாதவர்கள் அதிலிருந்து மீண்டு வரப்போகிறீர்கள். உணவு பழக்க வழக்கத்தில் ஒரு விதமான தன்னிறைவான சரியான ஒரு பழக்க வழக்கத்தை கடைபிடிக்க போகிறீர்கள். உடல் ஆரோக்கியம் அதனால் மேம்படும். வருமானத்தில் இருந்த தடைகள் எல்லாமே விலகி தவிடுபொடியாக போகிறது. 6ஆம் இடம் உடைய வேலை, 10ஆம் இடம் உடைய தொழில், 2ஆம் இடம் உடைய வருமானம். 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து வேலை தொழில் அமைப்புகளில் உங்களை பெண்டை நிமித்தி கொண்டிருந்தாரே. சாப்பிட கூட நேரம் இல்லாமல் வேலை 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 தொழில் என்று ஓடிக்கொண்டிருந்தீர்களே, அனைத்துக்கும் விடை கிடைக்க போகிறது. சனி பகவான் தான் வேலைக்காரர்களை குறிக்கக்கூடியவர். சனி பகவான் உச்சகுருவின் பார்வையில, 10ஆம் இடம் உச்சகுருவின் பார்வையில, 6ஆம் இடம் உச்சகுருவின் பார்வையில, 2ஆம் இடத்துல தனகாரக ஒரு குருவை அமர்ந்திருக்கிறார். வேலை தொழில் வியாபாரம் உத்தியோக அமைப்புகள் இருந்த தடைகள் எல்லாமே அப்படியே விலகி தவிடுபொடியாகும். கை நிறைய சம்பளத்தோட நல்ல வேலை கிடைக்க போகிறது. அரசு வேலைக்காக காத்து கொண்டிருந்தவர்களுக்கு தசாபுத்திகளின் அடிப்படையில் நல்லபடியாக அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஐயா, வேலை கிடைக்கிறது முக்கியம் இல்லை ஐயா. கை நிறைய சம்பளம் கிடைக்குமா? மனசுக்கு பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்குமா? வேலை செய்கிற இடத்துல நம்மோட யாரும் சண்டை போடாமல் நல்லபடியாக இருப்பாங்களா? அங்கே இருக்கிற உயர் அதிகாரிகள் எங்களோட நல்லபடியாக நடந்து கொள்வாங்களா? எல்லாமே நடக்கும். நல்ல பீஸ்ஃபுல்லான இடத்துல வேலை, நல்ல நேச்சுரல் என்விரான்மெண்ட், ஒரு இயற்கையான சூழல்ல வேலை, மன அமைதி, சம்பள உயர்வு, உத்தியோக உயர்வு, மனசுக்கு பிடிச்ச இடத்துல சம்பள உயர்வோட கௌரவம் அந்தஸ்தோட நல்ல வேலை கிடைக்கும். 6ஆம் இடம் உச்சகுருவின் பார்வையில் இருக்கிறது. சரியாக புரிந்து கொள்ளுங்கள். 6ஆம் இடம் நல்ல சுபத்துவமாக செயல்படுகிற போது கடன் விலகும், நோய் விலகும், எதிரிகள் விலகுவார்கள். பழைய 6ஆம் இடம் 8ஆம் இடம் ரெண்டுமே கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உச்சகுருவோட கட்டுப்பாட்டில் இருக்கிறதே. கடன், நோய், எதிரி, இந்த மூன்றுமே ஒரு மனிதனுக்கு இல்லை என்றால் அவன் தானேங்க பணக்காரன். கை நிறைய இப்போ காசு வச்சுக்கிறவங்களாம் பணக்காரங்களா? மாட மாளிகை கூட கோபுரங்கள் கட்டி மிகப்பெரிய செல்வந்தராக வாழ்பவர்களா பணக்காரர்கள்? ஒரு மனிதனுக்கு நோய் இல்லை, அவனுக்கு கடன் இல்லை, அவனுக்கு எதிரி இல்லை, அவன் தான் உண்மையான பணக்காரன். ஆனால் உங்களுக்கு இரட்டிப்பு மடங்கு நன்மை. தனகாரகர் குரு தனஸ்தானத்தில் உச்சமடைந்திருக்கிறார். உண்மையாகவே பணப்புழக்கம் அதிகரிக்க போகிறது. கடன் விலகுகிறது, நோய் விலகுகிறது, எதிரிகளின் கொட்டம் அடங்குகிறது. எதிரிகள் உங்களை புரிந்து கொண்டு, உங்கள் பக்கம் இருக்கிற நியாயத்தை புரிந்து கொண்டு மெல்ல ஒதுங்குவார்கள். அற்புதமான பொற்காலத்துக்குள்ள மெல்ல அப்படியே நுழைந்து வருகிறீர்கள். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம். வார்த்தைகள்ல நிதானம் வேண்டும். நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே பலிக்க போகிறது. வாக்கு பலிதம் ஏற்படும். என்னால் முடியும், என்னால் சாதித்து காட்ட முடியும் என்று நீங்கள் சொல்லிவிட்டால் நிச்சயமாக முடியும். என்னால முடியாது, என்னால் எதையும் சாதிக்க முடியாது, நான் மெல்ல ஒதுங்கி விடுகிறேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தால் அதுவும் நடந்து விடும். வாக்கு பலிக்க போகிறது. ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க வேண்டும், நல்லதையே சிந்திக்க வேண்டும், உற்சாகமாக சிந்திக்க வேண்டும். சிந்தனைக்கு நீங்கள் வார்த்தைகளில் வடிவம் கொடுக்கிற போது அப்படியே நடந்துவிடும். 2ஆம் இடம் வாக்குஸ்தானம் பலிதம் அடைந்திருக்கிறது. வார்த்தைகளில், சிந்தனையில் விழிப்புணர்வு தேவை. நீங்கள் சொல்வது பலிக்கும், நினைப்பது நடக்கும், தொட்டது துலங்கும். அற்புதமான காலம். குருவுக்கு 2ஆம் இடம் அற்புதமான இடம். பொதுவாக குரு 2, 5, 7, 9, 11ஆம் இடங்கள்ல சொல்லவே தேவையில்லை, நிறைய நன்மைகளை செய்வார். கேட்டதெல்லாம் கிடைக்கும். குறிப்பாக 2ஆம் இடத்துல கேட்காததும் கிடைக்கும். அற்புதமான வாழ்க்கை அமைப்பு. குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். நல்ல பொருளாதார முன்னேற்றம் இருக்கிறது. திருமண தடைகள் எல்லாமே விலக போகிறது. வியாழ நோக்கம், 7ஆம் அதிபதி உச்சம், 2ஆம் இடத்துல குரு, மாங்கல்யஸ்தானத்தை குரு பார்க்கிறார். திருமண தடைகள் எல்லாம் அப்படியே விலகி தவிடு பொடியாகும். ஐயா, திருமணம் நடக்கிறது ஓகே, மனசுக்கு பிடிச்ச வரன் கிடைக்குமா? நிச்சயமாக கிடைக்கும். ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருந்தால் வீட்டில் பெரியவர்கள் பெற்றவர்களிடம் சொல்லி
நல்லபடியாக திருமணம் செய்து கொள்ள முடியும். இப்போது நீங்கள் திருமணத்துக்கான முயற்சி எடுத்தால் கூட நல்ல வரன்கள் அமையும். தசாபுத்திகளின் அடிப்படையில் வாலண்டரிங்காவே திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும். அற்புதமாக இருக்கிறது. வீட்டுல மங்கள சுபகாரியங்கள் நடக்க போகிறது. திருமண தடைகள் எல்லாம் அப்படியே விலக போகிறது. 7ஆம் அதிபதி சுபராக உச்சமடைகிற போது கணவன் மனைவி, காதலன் காதலி, நண்பர்கள், தொழில் பங்குதாரர்களுக்கு இடையில இருந்த கருத்து வேற்றுமைகள் எல்லாம் அப்படியே விலகும். 7ஆம் இடம் சோஷியல் ஐடென்டிட்டி, பார்ட்னர்ஷிப், ரிலேஷன்ஷிப், உறவுகளுக்கும் உங்களுக்கும் இடையில பரஸ்பரம் புரிதல் ஏற்பட போகிறது. சமூகத்துல உங்களுக்கு என்று சொல்லி கௌரவம், அந்தஸ்து எல்லாமே நல்லபடியாக உயர்வடைய போகிறது. இந்த வாக்கு பலிதம் ஏற்பட போகிறது. நல்ல வருமானம் இருக்க போகிறது. கடன்கள் விலகுகிறது, நோய்கள் விலகுகிறது, எதிரிகளின் கொட்டம் அடங்குகிறது. தேவைப்பட்டால் சுப கடன்களை வாங்கிக் கொள்ள முடியும். 6ஆம் இடம் 8ஆம் இடம் உச்சகுருவின் பார்வையில நல்லபடியாக சுபத்துவமாக இருக்கிற போது கல்வி கடன், வீட்டுக்கடன், வாகன கடன், தொழில் கடன், வியாபார கடன், சுப கடன்கள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. வாழ்க்கையில முன்னேற்றமாக போவதற்கு, வளர்ச்சி அடைவதற்கு தேவையான எல்லா கடன்களும் கிடைக்கும். அந்த கடன்களை கட்டி தீர்ப்பதற்கான வருமானமும் நிச்சயமாக இருக்கும். 2ஆம் இடம் வலுவாக இருக்கிறது. 10ஆம் இடத்துல இருக்கிற கர்மகாரகர் சனி பகவான் உச்சகுருவின் பார்வையில், உச்சகுருவின் வீட்டுல தொழில் நல்லா இயங்கவில்லையே, தொழிலை முன்னேற்றமாக கொண்டு போக முடியவில்லையே, நல்ல வேலையாட்கள் கிடைக்கவில்லையே, இப்படி புலம்பிக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் விடை கிடைக்க போகிறது. தொழில முன்னேற்றமாக போகலாம். சனிதானே வேலைக்காரன். சனிக்கு உச்சகுருவோட பார்வை கிடைத்து விட்டது. நீங்கள் எழுதிய கோட்டுக்குள், நீங்கள் கிழித்த கோட்டுக்குள் நிற்கக்கூடிய, உங்கள் பேச்சை கேட்கக்கூடிய, உங்களை உண்மையாக கௌரவமாக மதிக்கக்கூடிய, உங்களிடம் உண்மையாக நட்பாக இருக்கக்கூடிய, உங்களுக்காக உண்மையாக உழைக்கக்கூடிய நல்ல வேலைக்காரர்கள் கிடைப்பார்கள். புதிய தொழிலை ஆரம்பிக்கலாம், தொழிலை விஸ்தரிக்கலாம், வேலையிலிருந்து தொழிலுக்கு வரலாம், தொழிலிருந்து வேலைக்கு வரலாம், தொழில, வேலையில, உத்தியோகத்தில், வியாபாரத்தில் அனைத்து மாற்றங்களையும் செய்யலாம். 10ஆம் இடம் உச்சகுருவின் தொடர்புக்குள் வருகிறது. வேலை மாற்றம், இடமாற்றம், இருப்பிட மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் கண்டிப்பாக உண்டு. எல்லாமே நன்மையாக இருக்கும். சனி பகவான் நல்லபடியாக உச்சகுருவின் தொடர்பில் 10ஆம் இடத்துல வலுவாக செயல்படுகிறார். தொழிலால, உத்தியோகத்தால, வேலை விடயங்களால நல்ல வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல சுபராகி உச்சமடைந்து 10ஆம் இடத்தையே பார்த்து சனியையும் சாந்தப்படுத்துகிறார். தொழிலால, தொழில் விடயங்களால, உத்தியோக விடயங்களால, வேலை விடயங்களால் நல்ல வருமானம் வர வேண்டும் என்பது விதியாக இருக்கிறது. இங்கே கவலைப்படுவதற்கு எதுவும் இல்லை. புதனுடைய துறை, சனியினுடைய துறை எல்லாமே உங்களுக்கு அற்புதமாக செயல்பட போகிறது. சொந்த தொழில் செய்பவர்கள் இந்த காலத்துல தான் கை நிறைய வருமானத்தை பார்க்க போகிறீர்கள். இப்போது சொந்த தொழிலை ஆரம்பிப்பவர்கள் வாழ்க்கை முழுவதும் அதனால நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஐயா, தொழிலை எப்படி ஐயா ஆரம்பிப்பது? எந்த தொழில் செய்தால் நாங்கள் நல்லா வரலாம்? உங்களுடைய பிறந்த ஜாதகத்துல நீங்கள் எந்த ராசி, எந்த லக்னமாக இருந்தாலும் சரி, குரு சுக்கிர தொடர்புகளோட, சுபர்களுடைய தொடர்புகளோட எந்த கிரகம் வலுவாக இருக்கிறது என்று பாருங்கள். உதாரணமாக சூரியன் வலுவாக இருக்கிறாரா? மின்சாரம் அடிப்படையில் மின்சார உதிரி பாகங்கள் விற்கிற கடை வைக்கலாம். சனி நல்ல வலுவாக இருக்கிறாரா? மர தளபாடங்கள் விற்கக்கூடிய கடை வைக்கலாம், மெக்கானிக் செட் வைக்கலாம். புதன் நல்ல வலுவாக இருக்கிறாரா? சொல்லிக் கொடுக்கலாம். டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங்ல முன்னேற்றமாக போகலாம். எந்த கிரகம் உடைய ஜாதகத்துல குருச்சுக்குற தொடர்புகளோட, சுபர்களுடைய தொடர்புகளோட நல்ல வலுவாக சுபத்துவமாக இருக்கிறது என்று பாருங்கள். அந்த கிரகம் உங்களுக்கு எந்த ஆதிபத்தியத்தை வாங்கி இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தின் அடிப்படையில் தொழில முன்னேற்றமாக வரலாம். குரு பலம் இருக்கிற போது, இப்போது குரு பலமாக இருக்கிறார். சொந்த தொழிலை ஆரம்பித்து வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம். 6ஆம் இடமும் உச்சகுருவின் பார்வையில் தான் இருக்கிறது. வேலைக்கு போகிற பெண்களுக்கு வேலை செய்யற இடத்துல மன நிம்மதி இருக்கும். குடும்ப தலைவர்களுக்கு தொழில, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி அப்படியே தவிடுபொடியாக போகிறது. குருபலம் ஏற்பட்டு விட்டது. மாணவ கண்மணிகளுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும். வைராக்கியமாக படிக்க போகிறீர்கள். திடமான மனசு, ஒரு உறுதியான உடல், ஒரு நல்ல ஞாபக சக்தி, புத்தி கூர்மை, உற்சாகம் அனைத்தோடும் செயல்பட்டு மாணவ கண்மணிகள் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியுமே. வயதான பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். 4ஆம் இடத்தை சனி பார்த்து கெடுத்துக்கொண்டே இருந்தார். இப்போது சனி சாந்தம் அடைந்து விட்டார். உடல் ஆரோக்கியத்துல மேன்மை, தொழில முன்னேற்றம், வருமானம் அதிகரிப்பது, கல்வியில முன்னேற்றமாக போவது, குடும்ப ஒற்றுமை ஏற்படுவது. என்ன சொல்ல, எப்படி சொல்ல? குரு இருக்க கோடி நன்மை, குரு பார்க்க கோடி நன்மை என்பது மிதுன ராசிக்காரர்களுக்கு 100% நடக்க இருக்கிறது. தொழில் முன்னேற்றம், வருமானத்துல ஏற்றம், அவரவர் வயது வாழ்க்கைக்கேற்ப எல்லா நன்மைகளும் நடக்கும்.
ஐயா என்ன பரிகாரம் ஐயா, என்ன பரிகாரம் செய்தால் இன்னும் அதிகமான நன்மைகளை வாங்கிக் கொள்ளலாம் என்று நீங்கள் கேட்டால், வியாழக்கிழமைகளில் விரதம் இருங்கள். ஆலங்குடி சென்று தட்சிணாமூர்த்தியை வணங்கி விட்டு வாருங்கள். திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்குங்கள். குறிப்பாக மிதுன ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்க்கையில யாரெல்லாம் தொடர்புக்கு வருகிறார்களோ அவர்களோடு சண்டை சச்சரவுக்கு போகக்கூடாது. பொதுவாக மிதுன ராசிக்காரர்கள் யாருடைய பேச்சையும் கேட்க மாட்டீர்கள். நீங்கள் உண்மையிலே புத்திசாலிகள். உங்கள் உறவுக்குள் வருகிறவர்களை எல்லாம் மதித்து நடந்து விட்டால் அதைவிட வேறு பரிகாரம் உங்களுக்கு இல்லை இல்லை இல்லை. உறவுகளோடு ஒற்றுமையை பேணி பாதுகாத்து இந்த குரு பயிற்சியில எல்லா நன்மைகளையும் வாங்கிக் கொள்ள வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள். 2026 ஜூன் மாதம் நடக்க இருக்கிற இந்த குரு பயிற்சி பலன்களை மிதுனம் ராசிக்காரர்களோட பகிர்ந்து கொண்டதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமான் அஸ்ட்ரோஸ் என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.